சற்று முன் கூண்டோடு திமுகவில் இணைந்த 20 முக்கிய புள்ளிகள். தரைமட்டமான அதிமுக கடும் அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது அதிமுகவில் கடுமையான அதிருப்தியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் இந்த கட்சி தேராது என 20 பேர் நினைத்து வேறு கட்சிக்கு தாவுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையில் தொடங்கியிருக்கிறார்கள். மேலும் இவர்களது பட்டியல் விரைவில் வெளியாகும். அதாவது அன்வர் ராஜா, மைத்ரேயன் தொடர்ந்து முக்கிய பிரமுகர்களை வளைக்கும் பணியில் மும்முரமாக இருக்கிறது திமுக என அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அதாவது திமுக அதிமுகவை கபரீலகம் செய்ய போவதாக எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களே பேசி வருகிறார்கள். இது குறித்து பத்திரிகையாளர் ராஜா கம்பீரன் கூறுகையில், அதிமுக என்கின்ற அரசியல் கட்சி ஒரு கூடார குதிரை போல நின்றுவிட்டது. பஸ் ஸ்டாண்டில் நிறைய பஸ் இருக்கும். ஒரே போர்டு போட்ட பஸ் 2 நிற்கும். திடீரென டிரைவர் ஒரு வண்டியை ஸ்டார்ட் செய்தால் முன்னால் இருக்கும் வண்டியில் கஷ்டப்பட்டு இடம் பிடித்தவன் எல்லாம் இன்னொரு வண்டியை நோக்கி ஏறி விடுவார்கள். சாதாரண பயணிகள் கூட ஓடுகிற வண்டியில்தான் பயணிக்க நினைப்பார்கள். அரசியலில் ஓடாத வண்டியில் எப்படி பயணிப்பான்? மேலும் அதிமுக இனி கரை ஏறாது. தென் மாவட்டங்களில் அதன் வாக்கு சதவீதம் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அதிமுக மாற்றத்தை உண்டாக்க வேண்டுமென்றால் அது வலிமை பெற வேண்டும். பிரிந்தவர்கள் ஒன்று கூட வேண்டும். அதற்கு பதிலாக பாஜகவுடன் ஒரு பொருந்தாத கூட்டணியை வைத்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி, நான் மோடியை விட வலிமை மிக்க தலைவர். ஜெயலலிதா கடந்த காலங்களில் சொன்னவர் ஜெயலலிதா. சங்கராச்சாரியரை கைது செய்து சிறையில் வைத்தார். மிகப்பெரிய வாஜ்பாய் அரசாங்கத்தையே கவிழ்க்கக்கூடிய ஆற்றல் உடைய ஜெயலலிதா இருந்தார். அப்படிப்பட்ட போயஸ் கார்டனில் எல்லோரும் காத்து கிடந்து போய் அதிமுகவின் முதலமைச்சர் யார் என்று கேட்டால் மேலிடம் முடிவு செய்யும் என்கிறார்கள். அதாவது அண்ணா திமுகவுக்கு தலைவர் அமித்ஷாவா, ஏடிஎம்கே இது மோடியா என்ற கேள்வி எழுந்து வருகிறது. இதனால்தான் இன்றைக்கு அதிமுக டைட்டானிக் கப்பல் போல மூழ்க தொடங்கிவிட்டது. இதில் பயணித்தோர் எல்லாம் தரையில் போய் மூழ்க வேண்டியதுதான், ஒன்றுமில்லாமல் போக வேண்டியதுதான். எனவே இந்த கட்சி வெற்றி பெறாது. இதற்கு எதிர்காலம் இல்லை. எனவே அதிமுகவை இனி தேராது என்கின்ற காரணத்தால் தான் இந்த கட்சி ஒன்றுமில்லை என்ற காரணத்தினால் பலரும் வெளியேறி வருகிறார்கள். மேலும் அன்வராஜா போனதெல்லாம் ஆச்சரியம் இல்லை. மைத்ரேயன் கட்சியை விட்டு போய்விட்டார். அதிமுக இனி தமிழ்நாட்டை ஒரு நாளும் ஆள முடியாது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் அதிமுகவில் உள்ள சில முக்கிய புள்ளிகள் எடப்பாடி மீது அதிருப்தி அடைந்து திமுகவில் இணைந்து வருவதும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் தற்போது திடீரென 20 முக்கிய புள்ளிகள் கூண்டோடு திமுகவில் இணைந்து ஒட்டுமொத்த அதிமுகவையே தரைமட்டமாக்கி எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.